நாம பார்க்க போறது யுத்தங்களுக்கும் கோச்சாரத்துக்கும் உள்ள தொடர்பு. கோச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய சரியான பதம் என்ன அப்படின்னா கோள் சாரம் என்று அர்த்தம். அதாவது ஒவ்வொரு கோளும் நட்சத்திரத்துல எந்த பாதத்துல எந்த சாரத்துல போகுது அப்படிங்கிறத வைத்துத்தான் நாம ஒரு பலனை முடிவு செய்ய முடியும். சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவார் அப்படிங்கிறது பழமொழி. நம்ம ஊர்ல வீடு கட்டுறதுக்கெல்லாம் சாரம் கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் உண்டு. அதுல எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல எந்த கோள் போகுது அப்படிங்கிறத வச்சுதான் பலன் சொல்லுவாங்க. இது தனிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க. நம்முடைய பஞ்சாங்கத்தின்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பூமியில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே முன்கூட்டியே கணிக்கப்பட்டது. என்ன காரணம்னா இந்தந்த கோள்கள் சேர்ந்தது, கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா இந்தந்த மாதிரி விளைவுகள் உலகத்துல ஏற்படும் அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கும்பத்துலதான் பார்த்தீங்கன்னாக்க சனியினுடைய வீடு அது. அந்த வீட்டுல பார்த்தீங்கன்னா இப்ப செவ்வாய் இருக்காரு. அப்ப செவ்வாய்க்கும் சனிக்கும் சுத்தமாவே ஆகாது. அதுவும் செவ்வாய் யுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் செவ்வாய்க்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நம்ம வணங்குறோம். ஏன்னா அவர் தான் யுத்தத்துக்கான கடவுள். அதனாலதான் சூர சம்ஹாரம்னு சொல்லி நம்ம ஆண்டுதோறும் முருகரை கொண்டாடுறதுக்கு காரணம் அதுதான். ஒரு வேகம், ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம், இதெல்லாம் தரக்கூடியவர் யாரு அப்படின்னா நம்முடைய முருகப்பெருமான். அப்போ அந்த செவ்வாய் சனியோட வீட்டுல இருந்தாலோ அல்லது செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும் பொழுதோ என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனை உருவாகும். அதே மாதிரிதான் பாருங்க, இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய யுத்தம் இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ கூடவே அன்னைக்கு யார் இருந்தார்னா, போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 நாள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவும் அந்த வீட்டில தான் இருக்காரு, கும்பத்துல தான் இருக்காரு. இப்ப ராகுனாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம். அப்போ இயல்பாவே அவர் சண்டை வருது, அந்த சண்டை இன்னும் பிரம்மாண்டமாக்கி விடுற வேலையை யாரு பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பண்றார். அதே மாதிரி கும்பத்துல இப்ப என்ன பிளானட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் இருக்கு. புதனை ஒரு அலி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரு பாலினத்தோடையும் தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகம் மாதிரியே ஆக்ட் பண்ணக்கூடியவர் புதன். அதனால இன்னும் அவரும் சேர்ந்து சப்போர்ட் பண்றதுனால அந்த யுத்தம் இன்னும் அதிகமா உக்கிரமா அது மாறுது. இது கும்பத்துல இருக்கும்போது, மீனத்துல இப்போ இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரன் இருக்கு. அதே நேரத்துல மீனத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் இருக்காரு. அங்க இப்போ பாத்தீங்கன்னா சூரியனும் இருக்காரு. சூரியனுக்கும் சனிக்குமே சுத்தமா ஆகாது. ஏன்னா சூரிய பகவானுடைய மகன் தான் சனீஸ்வரன் அப்படின்னு நம்முடைய புராணங்கள்ல இலக்கியங்கள்ல ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒளி கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு இருள் கிரகமாக இருக்கக்கூடிய சனி சுத்தமா செட்டே ஆகாது. அது மட்டும் இல்லாம சூரியன் பாத்தீங்கன்னா ஆத்மக்காரகன்னு சொல்லுவாங்க, தலைமை பண்பு. சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா எளியவர், மிகவும் பொதுமக்களோட தொடர்புடையது ஒரு கிரகம். சூரியன் பாத்தீங்கன்னா அரச கிரகம். அப்போ அதுவுமே ஒத்து போகாத ஒரு சூழ்நிலையில இப்ப அந்த ரெண்டும் ஒரே வீட்டுல இருக்கும்போது எப்பேற்பட்ட யுத்தம் நடக்கும்னு நீங்க பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த யுத்தம் பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் மேல, அங்க இருக்கக்கூடிய அரபு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய எண்ணெய் வளங்கள் மேல, ஏன்னா சனினாலே ஆயில் அதான் தொடர்புடையவர். அப்போ அந்த இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி இன்னைக்கு ஒரு 3ஆம் உலகப் போர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினுடைய பிடியில இன்னைக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த கோச்சாரங்கள் தான். அதுவும் சனி பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மகரம், அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது கும்பம். இந்த 2 வீடுகள் அப்போ மகரத்துல இந்த கிரக சேர்க்கை நடக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு, அதாவது 1 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அது ஹைலைட் ஆகுது. எங்க ஹைலைட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அது ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. என்ன காரணம்னா இன்னைக்கு மீனத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உச்ச வீடு எதுன்னா மீனம். அந்த வீட்டுல புதன் நீச்சம் ஆவார். மீனத்துல சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். அதே நேரத்துல புதன் உச்சமாகக்கூடிய வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னியில சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்கா நீச்சம். இந்த கோள்களினுடைய சாரத்தினாலதான் இந்த உலகத்துல இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வருது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.